இப்போ நிறைய ஒரு மீடியாவில் என்ன ஒரு அபிப்பிராயம் சோஷியல் மீடியாக்குள்ள பார்க்குறோம், மிலிட்ரி நம்ம வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். நோ, எக்ஸாம் எதுவரையிலும் கண்டக்ட் பண்ணணும்னா எக்ஸாம் சிஸ்டம் ஸ்டெபிலைஸ் ஆகிறவர்களும் கண்டக்ட் பண்ணணும். ஒன்ஸ் ட்வைஸ், அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு ஸ்மூத் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும், பேட்டனை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. திஸ் ஹஸ் பீன் ஆல்வேஸ் த கேஸ், ஆல்வேஸ். இப்போ ஒரு ஏரியாவில் வந்து இப்போ நம்ம சென்னையிலேயே பல்லாவரம் ரீஜனில் ஃப்ளட் வந்துருச்சு. அது ரொம்ப எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு, சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு. மிலிட்ரி வருது, அதை சரி பண்ணிவிட்டு வடிந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு ஒரு ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் டெம்பரரி ரீஸ்டோரேஷனுக்கு அப்புறம் திருப்பி அந்த பல்லாவரத்தினுடைய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றோம். அதே மாதிரி தான், அதே தான் இந்த இது. அண்ட் எஸ்டர்டே ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு சிட் வித் அ வெரி சீனியர் பர்சன் இன் NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி. அவங்கள தான் சொன்னாங்க, இது வந்து என்னென்னா நினச்சி பார்க்க முடியாத அளவு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது நீட் காம்படிஷனுக்கு. இப்போ IIT என்ன செஞ்சுருக்காங்க, 2 தடவை பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஜேஇ 10 lakh மேலே போனவுடனே ஜேஇ ப்ரிலிமினரியும் ஜேஇ மெயின்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, ட்வைஸ் இயர் பண்ணிட்டாங்க. ஆனால் நீட் இன்னும் ஒன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போ நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப ரொபஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த செலெக்ஷன் வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ என்னுடைய அபிப்பிராயப்படி ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா, எப்படி சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் இருக்கு? ஓகே, என்னுடைய அபிப்பிராயப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்கு, நாட் ஓன்லி டாக்டர், எந்த வேலையாக இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 1/6 அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் ரெகுலராக ஸ்கூல் போயிட்டுருக்கானாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட் ரெகுலராக சப்போஸ் 60 மார்க் நீங்கள் கொடுக்குறீங்க, 60 மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க செலெக்ஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. 1/6 வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அட்டெண்டன்ஸ். 1ஆவதுலேருந்து 2ஆவது போயிருக்கானா, 2ஆவது 3ஆவது போயிருக்கானா, 4ஆவது போயிருக்கானா, கேப் இருக்குதா, ஃபெயில் ஆயிருக்கானா, இல்லை 2 வருஷம் வெளியே சுற்றிட்டு வந்து திருப்பி பண்ணானா, ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணிட்டு வரானாங்கிறதெல்லாம் பார்த்து கண்டினியூஸ்லி எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட் வில் பி எ பெட்டர் மெட்டீரியல். ஸோ 1/6 ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து அட்டெண்டன்ஸ் அவளுக்கு கொடுக்கணும். மீதி 1/6 வெயிட்டேஜ் வந்து அவனுடைய மார்க் இருக்குல்ல, எந்த மார்க், பப்ளிக் எக்ஸாம் மார்க், 10th and 12th மார்க்கு கொடுக்கணும். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எ சிம்பிள் கேஸ். இதை வந்து அப்படியே NTA என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். இட்ஸ் ஃபார் அ காமன் கூட ஐம் ஜஸ்ட் விஷுவலைசிங். ஸோ 1/6 அப்போ 60 மார்க் டோட்டல் அவனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்லன்னா 10 மார்க் அவனுடைய அட்டெண்டன்ஸுக்கு தேவை. அட்டெண்டன்ஸ் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். 10 மார்க்ஸ் வந்து அவனுடைய 10th and 12th பர்சன்டேஜ்